பெரியசாமியோட மகள் இந்திரா அப்புறம் ஐ பெரியசாமியோட தொடர்புள்ளதா கருதப்படுற இருளப்பா மில்ஸ் உள்பட பல இடங்கள்ல இந்த சோதனை நடந்துச்சு. இருளப்பா மில்ஸ அடிப்படையா வச்சு அந்த முகவரியில பல பொய்யான நிறுவனங்கள் வெறும் காகித அளவிலான கம்பெனிகளா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சோதனை நேரத்துல சொத்துக்களை முடக்கம் செய்யறது தொடர்பா அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் எல்லாம் இருக்கு. பழனி பக்கத்துல ஒரு லாரி மணல் கடத்த முயற்சி செஞ்சப்போ கிராம நிர்வாக அலுவலர் ஒருத்தர் அதை தடுக்க பார்த்தாரு. அப்போ ஐ பெரியசாமிக்கு கீழே இயங்குற சக்திவேலுங்கிற திமுக காரரு அந்த கிராம நிர்வாக அலுவலரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாரு. ஆத்தூர்ல அரசு விவசாய கல்லூரி, பாலிடெக்னிக், அரசு மருத்துவமனை, திண்டுக்கல் பழனி பைபாஸ், சின்னாலப்பட்டியில ஜவுளி பூங்கா, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், இதையெல்லாம் அமைப்போம்னு திமுக சொல்லுச்சு. ஆனா அந்த வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் புழுகு.